நாளுக்காக உமக்கு நன்றியப்பா. எங்களோட கிருபையாடி அப்பனே உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, எங்களை கண்மணி போல பாதுகாக்கிற தேவனே உமக்கு நன்றியப்பா. எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரே துதிப்போம். இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றியப்பா. மகிமையானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த கடந்த மாதங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களை கண்மணி போல நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த 9 மாதங்களையும் ஆண்டவரே எங்களோட கடக்க வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த கடைசி நாளில் வந்திருக்கிறோம் ஜேசப்பா. எங்களை ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே ஆவியின்படி நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஜேசப்பா. ஆண்டவரே, இந்த சேச்சி ஆண்டவரே உங்களை இரத்த கோட்டையில் மூடி பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஜேசப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஆண்டவரே எங்கேயும் ஆண்டவரே பிரசிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஜேசப்பா. ஆண்டவரே, ஜாரங்களை கைவிட்டாலும் கைவிடாத தேவனே உமக்கு நன்றி நன்றியப்பா. மகிமையானவரே உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே எல்லா இடத்திலும் வாசம் செய்வார் என்று சொன்னவரே உமக்கு நன்றி நன்றியப்பா. ஆண்டவரே, எங்களோட இடக்கட்டி பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஜேசப்பா. ஆண்டவரே, இந்த சேச்சில் ஆண்டவரே உங்களுடைய பிரசங்கம் ஆண்டவரே நீங்கள் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஜேசப்பா. ஆண்டவரே, ஜெப ஆவிகளை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஜேசப்பா. ஆண்டவரே, உம்மிடத்தில் ஆண்டவர் 2-3 பேர்கள் வாசம் செய்தாலும் அங்கே இருப்போம் என்று சொன்னவரே உமக்கு நன்றியப்பா. நீங்கள் நல்லவராக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே சகோதரி ஆண்டவரே ஆராதனையை நடத்துகிற மகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஜேசப்பா. ஆண்டவரே, அவருக்கு நல்ல கிருபையை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஜேசப்பா. ஆண்டவரே, அவரை நடத்துறது முதல் ஆண்டவரே தொடக்கம் முதல் ஆண்டவரே நீங்கள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஜேசப்பா. அந்த ஆராதனைகள் ஆண்டவரே ஒரு மகிமையான காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஜேசப்பா. நீங்கள் கூட இருந்து வல்லத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஜேசப்பா. எல்லா தடைகளையும் உடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஜேசப்பா. ஆண்டவரே, வாத்தியங்கள் ஆண்டவரே வாசிக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஜேசப்பா. பேர்வராக ஆண்டவரே அவர்களுக்கும் ஆண்டவரே விசேஷமாக ஞானத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஜேசப்பா. ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே தடைகள் இல்லாமல் வாசிக்க நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஜேசப்பா. உம்முடைய நாமத்தை ஆண்டவரை உயர்த்திருக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் ஆண்டவரே பேராக ஒப்பு கொடுக்கிறோம் ஜேசப்பா. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே என்னும் பள்ளிக்கு பெருக நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஜேசப்பா. ஆண்டவரை ஒரு மனதாடு ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஜேசப்பா. நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஜேசப்பா. ஆண்டவரை, இந்த வேளையிலும் ஆண்டவர் தேவதாசனை ஒப்பு கொடுக்கிறோம் ஜேசப்பா. அவர் ஆண்டவர் என்ன பேச சித்தமாக கொண்டிருக்கிறாரு அதை பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஜேசப்பா. அதை கேட்டு நடக்க நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஜேசப்பா. நீங்கள் கூட இருந்து வளர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஜேசப்பா. அறிவித்தல் வேலைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஜேசப்பா. சாட்சி வேலைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஜேசப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளின் நேரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஜேசப்பா. எல்லாத்தையும் ஆண்டவரே வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஜேசப்பா. ஆண்டவரே, காணிக்க பாடல்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஜேசப்பா. விசேஷமான பாடல்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஜேசப்பா. எல்லாத்தையும் ஆண்டவரே உங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த மாலை வேளையில உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். கடந்த நாளெல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்த தெய்வத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென். வெளிப்படுத்தல் புத்தகம் 21வது அதிகாரம் இப்படியாய் சொல்கிறது: மேலும் பரலோகத்தில் உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ, மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசத்தலம் இருக்கிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவரோடு இருந்து அவருடைய கண்ணீர் தேவனாயிருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவர்கள் யாவும் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்கிறார் இந்த நேரத்தில், இதோ மனுஷர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லி. ஆமென், ஆமென். கோடான கோடி தூதர்கள் பரலோகத்தில் இருந்தாலும் அவர்கள் எங்களை படைத்த தேவன் எங்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமென், ஆமென். இந்த இடத்தில் அவருடைய தேவ பிரசன்னம் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் அவரை ஆராதிக்க போகிறோம், அவரை மகிமைப்படுத்த போகிறோம், அவரை துதிக்க போகிறோம். நாங்கள் ஒரு விசை அவரை துதிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அப்பா, இந்த மாலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, மகத்துவமானவரே, உம்மை துதிக்கிறோம்,
ராஜா, சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சாவாமை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்று இன்று மன்று மாறாத தெய்வம் ஆண்டவரே. எல் ஷைத்தோம் ஆண்டவரே. பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. சேதமின்றி எங்களை காத்த தெய்வம் நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வாய்களை திறந்து நாங்கள் ஆயத்தப்படுவோமா? ஆவியானவரை வாஞ்சிப்போம். ஆவியானவர் இந்த இடத்தில் அசைவாடும்படியாய், எங்கள் மத்தியில் உலாவுகிற தேவனை துதிக்கும்படியாய், எங்களுக்கு ஜீவனை தந்தவரை துதிக்கும்படியாய், எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டவரை துதிக்கும்படியாய், எங்களுக்காய் ரத்தம் சிந்தினவரை துதிக்கும்படியாய், எங்களுக்கு இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை தந்தவரை துதிக்கும்படியாய். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரே நாமத்தை பரமோ ஷேலத கரதபா. ஓ ஜீசஸ், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. நாங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய ஆலயம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆலயத்தில் வாசம் பண்ணுகிற தெய்வம் நீர் பெரியவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். Hallelujah, 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 hallelujah. அவர் ஒருவரே பெரியவர். ஆமென். அவர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர். ஆமென். அவர் ஒருவரே ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர். ஆமென். இந்த உலகத்தில் எத்தனை ஆளுகை செய்கிறவர்கள் இருந்தாலும் அந்த ராஜாவை போல ஒரு உத்தமமான தெய்வம் எங்களுக்கு இல்லை. ஆமென் ஆமென். அந்த நல்ல தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்க நாங்கள் கைகளை தட்டி உற்சாகத்தோடு, எங்களுக்கு என்ன பலவீனங்கள் இருக்கலாம், எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு, ஏசப்பா நான் இன்றைக்கு உண்மை ஆராதிக்க வந்திருக்கிற ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்க இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்லி நாங்கள் உம்முடைய துதியை சொல்லி வரும்படியாய் எங்களை தெரிந்து கொண்டவர் நீரப்பா. உம்மை நான் இன்றைக்கு மகிமைப்படுத்த போகிறேன் என்று உற்சாகத்தோடு கைகளை தட்டி நாங்கள் இந்த பாடலை பாடியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஆமென். கைகளை தட்டி உற்சாகமாய். நீர் பெரியவர், நீர் மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீர் பெரியவர், நீர் ஒருவர், நீர் பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீர் பெரியவர், நீர் ஒருவர், நீர் பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீர் பெரியவர், நீர் ஒருவர், நீர் பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். வீசும்
எல்ரோய் எங்களை காண்பவர், எல் ஷடா எங்களோடு கூட இருப்பவர், எலோஹிம் எங்களை வழிநடத்துகிற தெய்வம், எல் ஷடாய் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த மாலை வேளையில் அவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். ஆமென், ஆமென். அந்த நல்ல தேவனை நாங்கள் கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? அப்பா, நீர் எங்கள் மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிற தெய்வம். அப்பா, இந்த மாலை வேளையில் உம்மை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. நீர் எங்களை வழி நடத்துகிற தெய்வம் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்துகிற தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. திங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி நன்மையினால் எங்கள் வாய்களை திருப்தியாக்குகிற தெய்வம். கழுகுக்கு சமமாய் எங்கள் வயதை வாழ வயது போல ஆக்குகிற தெய்வம். நீர் எங்களோடு இருக்கிறீரே, உமக்கு நன்றி, நன்றி தகப்பனே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீர் நடத்தி வந்த பாதைகளுக்காய் நன்றி. எங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்புள்ள நீராய் மாற்றுகிற தெய்வம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடப்போகிறோம் எலியாவினை. அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்களை அக்கினி ஜுவாலையாய். ஆமென். அந்த எலியாவின் தேவன், நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அவர் எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வம். ஜெபிக்க ஜெபிக்க அவர் எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வம். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் வேதம் சொல்லுகிறது. நாங்கள் போதே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர் எங்களுக்கு இறங்குகிற தெய்வமாய் இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் பாடி அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாவாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாவாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பனிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவ
ஹalleluya. எங்களை காகத்தை கொண்டு எங்களை போஷிக்க அன்றைக்கு எப்படி எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தாரோ அந்த தேவன் இன்றைக்கும் எங்களை போஷிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நாங்கள் இருக்கிற போது எங்கள் தேவைகளை சந்திக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அன்றைக்கு எலியாவின் ஜெபத்தை கேட்டு இறங்கின தெய்வம் உதவி வறுமையோடு மேல்மையோடு இருந்த போது எலியாவை அனுப்பி தெய்வம் எங்களை போஷிக்க வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். அந்த எலியாவின் ஜெபத்தை கேட்டு மழையை பெய்ய செய்த தெய்வம் இன்று எங்கள் மத்தியில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தெய்வம், அவர் அதிசயமான தெய்வம், அவர் ஆச்சரிய தெய்வம். அவருடைய அன்புக்கு நிகராக எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. அந்த நல்ல தெய்வம் எங்கள் மத்தியில் இருக்கிறவரை நோக்கி பார்த்து அப்பா ஆண்டவரே உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சூழ்நிலை நீர் பார்க்கிற தெய்வம் ஆண்டவரே. ஏசப்பா எங்கள் சூழ்நிலை உமக்கு முன்பாய் இருக்கிறது. நாங்கள் மனுஷரை நம்பல ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவன் உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்ப சூழலை நீர் காக்கிற தெய்வம் ஆண்டவரே. என்னுடைய வியாதியை நீர் காக்கிற தெய்வமானே, என்னுடைய வறுமை காக்கிற தெய்வம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஹalleluya. அந்த நல்ல தெய்வம் எங்கள் மத்தியில் இருக்கிறார். அவர் எங்கள் தேவையை காட்டிலும் பெரியவர், நாங்கள் நினைப்பதை காட்டிலும் செய்ய வல்லமை உள்ளவர். எங்களுக்கு இரட்சிப்பை கொடுத்த தெய்வம் அப்பா பிதா என்று கூப்பிட பரிந்து பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடுவேன். உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு, ஜெபத்துக்கு பதில் உண்டு, நிச்சயமாய் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் அளிப்பேன் என்று சொல்லி அந்த நல்ல தேவனை திறந்து அவருக்கு சொல்லலாமா? நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் மாற்ற வல்லமையுள்ள தேவனை தேவன் அதே தெய்வமாய், அதே அற்புதம் செய்கிற தெய்வமாய், அதே அதிசயம் செய்கிறாரே அந்த நல்ல தேவனை கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அப்பா நாங்க உண்மை நம்பி இருக்கிறோம். வாயத்திரம் சொல்லுங்க, அப்பா நாங்க உண்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நீர் அற்புதம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நீர் அதிசயம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை நீர் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. என் வியாதி படுக்கையை நீர் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. ஜெபித்துக் கொண்டிருக்கிறோனோ என் குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லாமல் யார் யாருக்காய் நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அந்த ரட்சிப்பு உம்மால் வரும் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பு உம்மால் வரும் ஆண்டவரே. பாவமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாம் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அவருடைய இரக்கம் வாழ்நாள் எல்லாம் உங்களை தொடுகிறதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது தலைமுறை தலைமுறையாய் நான் உங்கள் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி அந்த நல்ல தேவனை நோக்கி பார்த்து நாங்கள் போகிறோம். தலைமுறை தலைமுறையாய் தாங்கிடும் ஆயுதவே, தள்ளாட விடவில்லையே, என்னை தயவாய் நடத்தினதே என்று சொல்லி ஒரு ஜெபத்தை போல இந்த பாடலுக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்வோமா? என்னை தாங்கிடும் ஆதயவே, தள்ளாட விடவில்லையே, என்னை தயவாய் நடத்தியதே, முறை தலைமுறையா என்னை தாங்கிடும் ஆதயவே, தள்ளாட விடவில்லையே, தயவாய் நடத்தியதே. அவரை பார்த்து சொல்லலாமா? தயவு தயவு மாதயவே.
ஆண்டவர் எத்தனை முறை எங்களுக்கு தயவு பாட்டினார். அவருடைய எங்களை எத்தனை முறை பாதுகாத்தது. பின்னால் அலைந்த அந்த தாவீதை அதிசயமாய் மாற்றின தெய்வம் உங்களையும் என்னையும் மாற்றுவார். ஆமென். தாழ்ச்சியில் விழுந்த என்னை அரிணையில் அமர்த்திட்டதே. மழை தாழ்ச்சி இல்லாத காலங்களிலும் தப்பாமல் கனி தந்தீரே ஆண்டவரே. பயத்தினால் அன்றைக்கு நான் பயந்திருந்தேன் ஆண்டவரே. அவனை பராக்கிரமம் ஆக்கியது உம்முடைய தயவு ஆண்டவரே. எத்தனாய் துரத்தப்பட்டேன் ஆண்டவரே. யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றின தெய்வம். எங்களை சுகப்படுத்துகிற தெய்வம். அந்த நல்ல தேவனை நோக்கி பார்த்து ஒரு ஜெபத்தை போல பாடி இந்த ஆராதனை நாங்கள் முடித்துக் கொள்வோம். என்னை போஷிப்பார், எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறையின் நிழலில் மறைப்பார். எனக்காய் கருதுவார், என்னை போஷிப்பார், எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாள் வாய்களை திறந்து அறிக்கையிடுவோமா? தன்னுடைய சிறகின் நிழலில் மறைப்பார். நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் நீர் கூட இருப்பிரப்பா.
நாட்களில் தாங்குவார். ஆமென். வாய்களினால் அறிக்கையிடுவோம். 91வது சங்கீதத்தை நினைத்துக் கொள்வோம். ஆமென். எத்தனை ஆபத்துக்கள் இன்றைய நாட்களில் தூதர்களை அனுப்பி பாதுகாப்பார். இந்த உலகத்தில் இருக்கிறது. கொள்ளை நோய்கள், எத்தனை கொள்ளை நோய்க்கு ஆண்டவர்களை தப்புவித்து கொள்ளை நோய்கள் நான் பயப்பட அறிக்கையிடுகிறேன். இரவினிலே பயங்கரம் பகலில் பறக்கும் அம்புகளும் இருளதிலே
பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதிலே தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதிலே தகப்பனே. அன்னைக்கு இந்த மாலை வேளையில் எந்தெந்த பிள்ளை ஆண்டவரே உமக்காய் காத்திருக்கிறதோ தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் அவர்களின் ஜெபங்களை கேட்கிறாக தகப்பனே. அவர்களுக்கு நீங்க உதவி செய்வீங்க ஆண்டவரே. அவருடைய தேவைகளை சந்திப்பீங்க ராஜா. அவர்களை கைவிடாமல் விட்டு விலகாமல் ஆண்டவரே நெருங்கின பாதைகளில் இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பீங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில் என்று சொல்லி இருக்கிறீங்களே அப்பனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க நல்லவர் ராஜா, சர்வ வல்லவர் ஆண்டவரே, வாக்கு மாறாத தெய்வம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சப்பா ஆண்டவரே. ஆமென். நாங்கள் ஒரு மனுஷரை நம்ப இல்லை, ஜீவனுள்ள தேவன் எல் ஷடாய் சர்வ வல்லமையின் வல்லவரை நம்பி வந்திருக்கிறோம். அவர் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் எங்களை விட்டு விலக மாட்டார். அவன் என்னை வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எங்களை கனப்படுத்துகிற தெய்வம், எங்களை தப்புவிக்கிற தெய்வம், துன்ப நாளில் கைவிடாமல் தன் சிறகுகளில் மறைக்கிற அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் நிச்சயமாக எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். அவர் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். கைகளை தட்டி அந்த நல்ல தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya, ஹalleluya. அப்படியே இயேசுவை நோக்கி பார்ப்போம். அப்படியே கண்களை மூடி எங்கள் அன்பு அப்பாவை நோக்கி பார்ப்போம். நாங்கள் எந்த மனிதரையும் நம்பவில்லை. நாங்கள் பாடியது போல அந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் நம்புவோம். அவர் எங்களோடு கூட இருக்கிற தெய்வமாக இருக்கிறார். எங்களை வழிநடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். எங்களை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. சுவாமி, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த மதிய வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, நாங்கள் பாடி துதிக்கும் போது எங்கள் மத்தியில் வந்து அசைவாடுற எங்கள் அன்பு தெய்வமே ஆண்டவரே, இடமெல்லாம் அது பிரசன்னத்தால் மூடி இருப்பதற்கு நன்றியப்பா. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. உமக்கு நன்றியப்பா. உமது பிள்ளைகள் நாங்கள் கூப்பிடும்போது ஓடி வருகிற தெய்வம் நீங்க ஆண்டவரே. எங்களை கண்மணி போல பாதுகாக்கிற தெய்வம். நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ராஜாவே. நன்றியப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே நேரலையூடாக அந்த ஆராதனை பார்த்துக்கொண்டு ஒவ்வொருத்தரையும் அது கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தருக்கு நீங்கள் நல்ல தெய்வமாக இருக்கிறீங்க ராஜா. உங்கள் சமத்தை தேடி வந்த பிள்ளைகள் அத்தனை பேரையும் அது கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளும் ஆண்டவரே வார்த்தை கொண்டு வர்ற மகளையும் அது கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். இந்த சொற்ப நேரம் எங்களோடு பேருந்து நீங்கள் வழிபடுங்க ராஜா. சுவாமி, எங்களை தாழ்த்தி உண்மையத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு ஜீவனுள்ள பிதாவே ஆமென். அப்படி எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். இந்த வேளையும் சொற்ப நேரம் வேத வார்த்தை எங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள மகள் சுதிக்க அவர்கள் வருகிறார்கள். நாங்கள் கரங்களை தட்டி உற்சாகமாக பிள்ளையை வரவேற்போம். Praise the Lord. How many of you are happy today to be in the presence of God? God is good, amen. Before we start, let's just all close our eyes and set our focus on Jesus. ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நாங்கள் ஜெபத்தோடு தொடங்குவோம். Dear Heavenly Father, we thank you, Lord Jesus, for giving us this opportunity to come together as one in your presence, Lord. Lord, right now I pray that as I speak your word, that you intercede, Lord Jesus. Let your spirit talk, Lord Jesus. Whatever you want us to hear, let that be revealed here today, Lord Jesus. Lord, I pray that you open deaf ears and stubborn hearts to your word, Lord Jesus. And may we not just hear it, but let us walk by your word, Lord Jesus.
And once again, we give this time into your hands. In your mighty and precious name, we pray, amen. So the topic I want to talk about today is pursuing holiness. நான் இன்று பரிசுத்தமாயிருப்பது. So I want to talk about what is holiness and why we should be pursuing that. நான் இன்று உங்கள் மத்தியிலே பரிசுத்தம் என்றால் என்ன, ஏன் நாங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று பேச போகிறேன். So the first point I want to talk about is what is holiness. முதலாவது பரிசுத்தம் என்றால் என்ன? So holiness, or the word holy, it actually originates from the Hebrew word kadosh. பரிசுத்தம் என்ற வசனம் எபிரேய பாஷையிலிருந்து கலோஷ் என்ற வசனத்திலிருந்து வருகிறது. And in simple terms, it basically means to be cut off or separated. பரிசுத்தம் என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நிலைமை. If you look in, if we can turn our Bibles to Isaiah chapter 6 verse 3. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். And it says, they were calling to one another, holy, holy, holy is the Lord Almighty. The whole earth is full of his glory. அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவதூதர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார்கள், சத்தமிடுகிறார்கள். You know, is being emphasized the holiness of God in this verse. இதுல அவருடைய பரிசுத்தத்தை பெருமிதப்படுத்தி You know, இருக்கிறது. they don't just say holy is the Lord Almighty, but they say it 3 times. அவர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று 3 தடவை சொல்லுகிறார்கள். And to be holy is to be more like Jesus. பரிசுத்தமாயிருப்பதற்கு நாங்கள் இயேசுவை போல அதிகமாக இருக்க வேண்டும். It means to be different from the people of the world. அதாவது பூமியில் இருக்கிற மனிதர்களை விட நாங்கள் வித்தியாசப்பட்டிருக்க You know, வேண்டும். it means to walk different. நாங்கள் வித்தியாசமாக நடக்க வேண்டும். We should say things different. Our hearts should be different to people who do not know of Jesus. தேவனை அறியாதவர்களிடத்திலே நாங்கள் வித்தியாசமாக நடக்க வேண்டும். எங்களுடைய இருதயம் வித்தியாசமாக இருக்க வேண்டும். If you look in the book of Revelations, chapter 4, it says, day and night they never stop saying, holy, holy, holy is the Lord Almighty, who was and is to come. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, அவர் பரிசுத்தர் 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 என்று அவர்கள் இடைவிடாது சொல்லுகிறார்கள் என்று. Here again, how the holiness of God is being emphasized. Like, they don't just say holy once, but they say it 3 times, meaning that God is more holier than we can actually comprehend. Like, that word can't limit his holiness. இந்த வசனங்களை பார்த்தோம் என்றால் பரிசுத்தர் என்று ஒரு தடவை சொல்லாமல் பரிசுத்தர் 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 என்று அது அடுக்கடுக்காக சொல்லப்படுகிறது. அதாவது தேவனுடைய பரிசுத்தத்தை நாங்கள் ஒரு வார்த்தைக்குள்ளே நாங்கள் அடக்கிவிட முடியாது என்று இந்த வசனத்திலிருந்து புலப்படுகிறது. And that brings me on to my second point of what we should pursue when we are looking to achieve this holiness. அடுத்தது நான் பேச போகிறேன், நாங்கள் பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் எப்படி நாங்கள் இருக்க வேண்டும். If we could turn our Bibles to Hebrews chapter 12 verse 1 and 2. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். So it says, therefore, since we are surrounded by such a great cloud of witnesses, let us throw off everything that hinders and the sin that so easily entangles, and let us run with perseverance the race marked out for us, fixing our eyes on Jesus, the pioneer and perfecter of faith. For the joy set before him, he endured on the cross, scorning its shame, and sat down at the right hand of the throne of God. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். You know, to pursue holiness, we have to run towards Jesus. நாங்கள் பரிசுத்தத்தை தரித்துக்கொள்ள நாங்கள் இயேசுவிடத்திலே இன்னும் நெருங்க வேண்டும். And we do that by, well, looking towards him and not the sin. நாங்கள் அதை பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் அவரை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும்,
பாவத்தை தள்ளிவிட்டு. In this verse, it's basically saying we shouldn't focus on the sin or the obstacles that are stopping you or hindering you from walking with God. இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது நாங்களுக்கு பாவமாக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு நாங்கள் முன்னே போக வேண்டும். But rather look towards God, and when you're walking with Him, everything that is stopping you from achieving that, you want to remove yourself. அவரை நோக்கி நாங்கள் பாதையிலே எங்களுக்கு இடையூறாக இருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் தள்ளிவிட வேண்டும். You will never be able to feel the conviction of your sin if you don't walk with Jesus. நாங்கள் இயேசுவோடு நாங்கள் நடக்காவிட்டால் அந்த பாவத்தின் உணர்வை நாங்கள் பெற முடியாது. You know, if we're not pursuing Jesus, how are we able to see our sins and wrongdoings? If we're not pursuing Jesus, how are we able to see our sins? நாங்கள் இயேசுவை நாங்கள் பெற்றிருக்காவிட்டால் நாங்கள் எப்படி நாங்கள் பாவம் எப்படி இருக்கும் என்று நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். You know, and this is where God calls us into His holiness and to be holy just as He was. இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம் இயேசு எங்களை பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு தன்னை போல பரிசுத்தமாக இருப்பதற்கு அவர் அழைக்கிறார். If you look at 1 Peter chapter 1 verse 15 to 16, it says, "But just as He who called you is holy, so be holy in all you do, for it is written, be holy because I am holy." 1 Peter chapter 1 verse 15. 1 பேதுரு முதலாம் அதிகாரம் 15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. You know, God, He's not suggesting to be holy, but He's rather commanding you to do it. அவர் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார், பரிசுத்தராய் இருங்கள் என்று. If you want to pursue this holiness, you have to pursue Jesus. நீங்கள் பரிசுத்தத்தை பெற வேண்டுமென்றால் இயேசுவை பெற்றிருக்க வேண்டும். And that goes on to my third point of how do we do that? மூன்றாவது விடயம் எப்படி நாங்கள் இதை செய்வது. If you all go to the book of Matthew chapter 6 verse 33. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். Here it says, but seek first His kingdom and His righteousness, and all these things will be given to you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். You know, God He's straight up saying, if you look for me, if you pursue me, I will pursue you. இதுல நீங்கள் என்னை பார்த்தால், நீங்கள் என்னை பெற்றிருந்தால் இதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். You know, God saying, put Him first and He will put you first in all things. தேவன் சொல்லுகிறார், முதலாவது அவருடைய நீதியை முன்பதாக நீங்கள் தேடுங்கள் என்று. You know, we have to stop being selfish, and we have to be able to seek His face first thing in the morning. நாங்கள் உங்களுடைய சுயத்தை நாங்கள் இழந்து விட்டு அவருடைய முகத்தை நாங்கள் காலையிலே நாங்கள் தேட வேண்டும். We go to God with a lot of needs and wants. நாங்கள் தேவனிடத்திலே நிறைய தேவைகளோடு போகிறோம். But we need to be able to ask God, what do you want from me? What do you want me to do? நாங்கள் தேவனிடத்திலே கேட்க வேண்டும், ஆண்டவரே நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்று நாங்கள் அவரிடத்திலே கேட்க வேண்டும். We need to basically show up for God so God shows up for us in all our things. தேவனை எங்களை நாங்கள் தேவனிடத்திலே காண்பிக்க வேண்டும். If you look at the story of Paul and Silas in Acts chapter 16, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே verse 16, it basically says, so when they were thrown into the prison, they didn't like worry about their situation, but instead they worshipped God. அவர்கள் சிறையிலே அவர்கள் ஜெபிக்கும் பொழுது you know, and it says as a reaction of their worship, there was violent earthquakes and the foundations of the prison were shaken, and it says prison doors flew open and the chains were broken. அவர்கள் சிறையிலே ஜெபிக்கும் பொழுது அங்க ஒரு நிலநடுக்கம் உருவாகி அஸ்திபாரங்கள் அதிர்ந்து அந்த சிறை கதவுகள் திறக்கப்பட்டன. Because they looked to God first, God showed up for them in that situation.
காரணம் அவர்கள் முதலாவது அவர்கள் தேவனை தேடினார்கள். Because of the holiness they were looking towards, God was able to do a miracle in that place. அந்த இடத்திலே அவர் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய முடிந்தது. We go to God with a lot of things, but rather we should be able to deny our flesh and walk in our spirit and ask God, what do you want me to do? நாங்கள் தேவனிடத்திலே தேவைகளோடு போகிறோம், ஆனால் எங்களுடைய சுயத்தை நாங்கள் ஒரு பக்கம் வைத்துவிட்டு தேவன் என்ன விரும்புகிறார்கள் என்பதை நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டும். And if we want God to show up, the main thing we have to have is a relationship with Jesus. தேவன் தம்மை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்றால் அவரோடு இருக்கிற அந்த உறவு எங்களுக்கு முக்கியம். You know, we need to be able to be intimate with Him. நாங்கள் தேவனோடு ஒரு நெருக்கமாக வேண்டும். We need to be able to go to Him in whatever situation, and not just the bad things, but even the good things. Every conversation, every person you meet, Jesus needs to be there. நாங்கள் நல்லதிலோ கெட்டதிலோ எல்லாவற்றிலும் நாங்கள் யாரோடு பேசுகிறோம் எல்லாவற்றிலும் தேவன் அங்கே வெளிப்பட வேண்டும். You know, if we want to seek that holiness, we need to seek God first. அந்த பரிசுத்தத்தை நாங்கள் பெற வேண்டும் என்றால் முதலாவது நாங்கள் தேவனை தேட வேண்டும். And that's how we are going to receive that holiness. That's how we're going to be more Christ-like. அப்படித்தான் நாங்கள் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Just like Paul and Silas in prison, they did not worry about their situation, but they knew who holds the situation in his hands. அங்கே பவுலும் சீலாவும் அந்த சூழ்நிலையை பார்க்கவில்லை, அங்கே இருக்கிறவரை அவர் பார்த்தார்கள். They knew who God was. They had that intimacy with Him. அவர்களுக்கு தெரியும் தேவனோடு அவர்களுக்கு இருக்கிற அந்த நெருக்கம். Because of their worship, prison doors flew open. அவர்களுடைய அந்த ஆராதனையிலே சிறை கதவுகள் திறக்கப்பட்டது. Because of their worship, chains were broken. And just like that in our life, if we seek God first, if we have Jesus at the center of it all, great things can happen. அங்கே சங்கிலிகள் உடைந்தது. எங்களுடைய காரியத்திலும் மத்தியஸ்தமாக எங்களுடைய தேவனை நாங்கள் வைத்திருக்க வேண்டும். Yeah, that's it. ஆமென். ஆமென். மறுபடியும் கரங்களை தட்டுவோம் பிள்ளைக்கு. தேவன் எங்களுடைய தெய்வம் பரிசுத்த தெய்வம். ஆமென். Our God is a holy God. Amen. பிசாசை வழிவர்றவர்கள் அல்லது பிசாசன் Those that follow the devil, சுத்தத்தை விரும்புகிறான். they like fullness, பிசாசை போய் வழிவர்றவர்கள் அவர்கள் சுத்தம் பண்ணித்தான் போய் வழிவர்றார்கள். and they follow him fully and they worship him. ஆனால் எங்களுடைய தெய்வம் பரிசுத்தர். But our God is Amen. a holy God. பரிசுத்தம் எப்படி வரும்? How does holiness come? உள்ளான இதயத்திலிருந்து வரும். It's from your inner heart. இங்கு பரிசுத்தப்படுத்துறவர் எங்களுடைய தெய்வம். எவ்வளவு The one அன்பான who purifies our heart is God. எவ்வளவு அன்பான தெய்வம். How loving is our God. எவ்வளவு பாவ வாழ்க்கையில் நாங்கள் அலைந்து திரிந்தோம். Even though we live in a world of sin, எங்களை அவர் தேர்ந்தெடுத்தார். ஆமென். he is a God that has chosen us. எங்களை அவர் வழிநடத்தி கொண்டு போகிறார். He is a God that is leading us. மாமிச சிந்தைகள் மாமிச தவறுகள் எல்லாவற்றையும் அவர் சுட்டிக்காட்டி He helps us get rid of our fleshly அவருடைய sins. வருகை மட்டும் And until his coming, நாங்கள் மரிக்கு மட்டும் until we die, எங்கள் பாவங்களை கண்டித்து வழிநடத்துகிறார். he is a God that corrects பரிசுத்த us from தெய்வம். sin and leads us because he is holy. நான் பிள்ளைகளுக்கு கரங்களை தட்டணும் என்ற எவ்வளவு போதகர்கள் எல்லாரும் எழும்புகிறார்கள். So let's give a round of applause for Amen. Saliga because so many preachers are coming நான் about. தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். Because we have to give that to God. ஏண்டா ஒவ்வொருத்தரும் வந்து இதில் இந்த இடத்திலிருந்து செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். Because I want everyone here to come up here and அதனுடையால் preach. வாலிப பிள்ளைகள் எல்லாரும் தயாராக இருங்கள். So all the youth, you have to be prepared. நான் இப்போ சீனியை சாப்பிட்டு இனிக்குதுன்னு சொன்னா சரி வராது. Because if I just tell you to eat sweeter things, it's not. பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் அதை சாப்பிட வேண்டும். I want you, the youth, to also do the same. ஆமென். பாத்தீங்களா Amen. பரிசுத்தத்தை குறித்து மகள் எவ்வளவு அழகாக தேவன் என்ற நாளும் பேசினார். Sadiqa spoke so well about holiness. அப்போதான் அவருடைய வாழ்வெல்லாம் இனிமையாக இருக்கும். And that's when your life will be full. பல பேருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக ஆண்டவர் எழுப்புவார். And you'll be a blessing to many. ஆமென். Amen. இப்ப நாங்கள் எழும்பி நின்று So we're தேவனை gonna துதித்து
தேவனுக்கு நன்றிகளை we're செலுத்தி going to give thanks to கண்களை our மூடி Lord. உற்சாகமாக யாருமே வாய்களை மூடிக்கொண்டிருக்க வேணாம். தேவன் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். Let's all say thanks for the great things that God has given. எவ்வளவோ நன்மைகளை செய்தார். He துதிக்கும் has given வாயில us so many good things. Let's just praise Him. ஆண்டவரே சுவாமி, சர்வ வல்லமுள்ள ராஜாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். துதிப்போம் துதிப்போம். Let's just praise எங்கள் Him. பரிசுத்த தெய்வத்தை துதிப்போம். Let's praise our Holy எங்கள் Father. அன்பு அப்பாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் Our ராஜா. loving Father, we thank you. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் We ஆண்டவரே. give you thanks, Father. ஆண்டவர், இந்த பாவ உலகத்திலும் நாங்கள் அலைந்து திரிந்த எங்களை தேடி வந்து எங்களை பரிசுத்தப்படுத்தின எங்கள் அன்பு தெய்வமே, Thank you for choosing உமது us ரத்தத்தை today, கொடுத்து எங்களை Father. மீட்டெடுத்த எங்கள் மகா பெரிய தெய்வமே, Jesus, we pray. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேர்ந்தெடுத்தீங்களே ராஜா. எங்களை ஆண்டவரே உலக தோற்றத்திலும் எங்களை முற்குறித்தீங்களே ராஜா சுவாமி. உமக்கு நன்றி அப்பா. தாயின் கருவிலே எங்களை கண்டெடுத்த எங்கள் அன்பு அப்பாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். அந்த மத்திய வேளையிலும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லோரும் இணைந்த ஒரு பாடலை பாடுவோம். ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். இயேசு ராஜாவை போற்றுவேன். உச்சாம எல்லோரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். இயேசு ராஜாவை போற்றுவேன். மறுபடியும் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே கரங்களை உயர்த்தி நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். இயேசு ராஜாவை போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். இயேசு ராஜாவை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். இயேசு ராஜாவை போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்தீர், என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்தீர், என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். இயேசு ராஜாவை போற்றுவேன்.
தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே. ஆமென். ஆமென் ஆமென். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். இயேசு ராஜாவை போற்று. இன்னொரு தடவை. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். இயேசு ராஜாவை போற்றுவேன். ஆமாண்டவரே ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. We thank you, Lord Jesus. எங்களை இம்மட்டும் ஜீவனோடு காத்து You've protected எங்களை us வழி this far, நடத்துறீங்களே ராஜா, and you have led us, Lord. அதுக்கு நன்றி We செலுத்துகிறோம் thank ஆண்டவரே. you for that, Father. எங்கள் பிள்ளைகளை காத்தீங்களே ராஜா, We thank you for protecting our children, எங்கள் Lord, குடும்பங்களை காத்தீங்களே and for ராஜா, protecting our families, Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord. மரண பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்த போதெல்லாம் ஆண்டவரே, Father God, even though we walk through the valley of death, எங்களுக்கு முன்னால் இருந்த ஆபத்துகளை நாங்கள் அறியோம் ராஜா. you have protected us நீங்கள் from any எல்லாவற்றையும் danger, அறிந்து எங்களை காத்த தெய்வம் and ஆண்டவரே, you have guided us and protected us. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We thank you, Lord Jesus. எங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து நன்றி Thank செலுத்துகிறோம். you from the bottom of our hearts, Lord. நன்றி அப்பா நன்றி. Thank you, Father. இந்த வேளையில் ஆண்டவரே, மறுபடியும் ஆண்டவரே, இந்த நேரலையூடாக ஆராதனை பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தரையும் அதை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் Once ராஜா. again, I place each and every single person ஒவ்வொருத்தரையும் watching நீங்க into காத்து your hands. நீங்க வழி நடத்துங்க ராஜா. May you guide and lead them. யார் Lord. ஆண்டவர் இந்த ஆராதனை புதிதாக பார்த்து கொண்டிருந்தால் Whoever ஆண்டவரே, is new and is watching our service, Lord, இன்றைய நாளில் இருந்த ஆண்டவரே, அவர்கள் உண்மை அறியட்டும் ஆண்டவரே. may they seek you, Father. நீர் நல்ல தெய்வம் என்பதை அறியட்டும் ஆண்டவரே. May they know that you are loving. நீர் நன்மைகளை செய்கிற தெய்வம் என்பதை அறியட்டும் May they ஆண்டவரே. know that you do greatnesses, Lord. அதேபோல ஆண்டவரே, உமது சமூகத்தை தேடி ஓடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை Father God, once again we pray for each and every single person that has attended today. வாஞ்சியோடும் தாகத்தோடும் ஓடி வந்த பிள்ளைகளை உமது கரத்திலே தருகிறோம். I place those that have come with a thirst into your presence. ஆண்டவரே, today, உம்மை Lord. வாஞ்சியோடு தாகத்தோடு தேடுற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிற தெய்வம் Father God, ஆண்டவரே. you are a God that will bless those that come to Him. in ஒவ்வொரு பிள்ளைகளை thirst. நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. May you bless each and every single எங்களை one. ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் உமது கரத்திலே தருகிறோம் ராஜா. We place each and every single one இந்த into your வழியில் ஆண்டவர் hands. வார்த்தையானவர் எங்களோடு பேசுங்க. Father God, may you speak to us through the word today. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே பலப்படுத்துங்க ராஜா. May you strengthen us today, Lord. நாங்கள் இன்னும் ஆண்டவரே உண்மை இருக பிடிக்க ராஜா. May we hold on to இன்னும் நாங்கள் ஆண்டவரே உண்மை கிட்டி சேர ராஜா. May we get closer to you, Lord. வார்த்தையானவரே எங்களோடு பேசுங்க ராஜா. May you speak to us through the word. எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உமது கரத்தில் தருகிறோம் ராஜா. We place each and every single one of us into ஆண்டவரே வார்த்தை கொடுக்குற அடியானை உமது கரத்தில் ஒப்பு கொடுங்க. We pray over a minister that is going to speak today, Lord. அடியானை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. May you reveal yourself to us. எங்களோடு பேசுங்க ராஜா. May you speak to us. எங்களை தாழ்த்தி உண்மையேத்தி We humble ourselves before you. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கொடுங்க ஜீவனுள்ள பிதாவே. name. ஆமென் ஆமென். Amen. அப்படி எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். Please be seated. ஆமென். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you are happy in the presence of God today? ஆமென். Amen. எங்க ஒன்று ரெண்டு பேர் கைதான் தெரியுது. I can only see a few hands. நல்லா கையெழுத்தோணும் தேவன் சமூகத்தில் வந்தா. You have to all lift அப்பதான் your hands in the presence of God. சோம்பரித்தனம் போகும். That's when all your எல்லாம் laziness பிசாசு will போடுற disappear. சோர்வுகள் எல்லாம் ஜேசப்பா எடுத்து போடுவார். And God will take away that. நாங்கள் கரங்களை உயர்த்தி உயர்த்தி The more we lift up our hands, ஜேசப்பா தேடுறதுல நாங்கள் அப்படி வைராக்கியமா இருக்கும். we have to be strong in searching for God. என்ன சும்மா தட்டக்கப்பட்டு விழுந்தெழும்பி ஓடி வருவோம். You have to fall and get up again and run. வேதனையான காரியம் நேற்றைய நாளிலும் நீங்கள் செய்திகளை பார்த்திருப்பீர்கள். You might have seen the news yesterday. அவருக்கு ரட்சிப்பும் இல்லை. எவ்வளோ வேதனை. இந்த 39-40 ஜனம் செத்திருக்கிறார்கள். So about 30-40 people have passed away. அந்த சிங்கத்தை பார்க்கறதுக்கு
just to see a lion. சனிக்கிழமையில நான் சிங்கமே இருப்பேன். சனிக்கிழமை அவர் வேடிக்கையா சொல்லுவார், சனிக்கிழமையில வருகிற சிங்கம் உண்டு. They would say that he's a lion on a Saturday. நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிங்கங்கள் தான். ஆமென். But we are lions every day. நாங்கள் amen? யூதராஜ சிங்கத்தின் பிள்ளைகள். Because we are the lions from the king of Judah. அந்த சிங்கங்கள் எல்லாம் செத்து பாதாளம் போய்விடும். ஆமென். Those other lions may இந்த சிங்கங்கள் எல்லாம் pass away, பரலோகத்துக்கு போய்விடும். but us as lions will go to heaven. உண்மையான சிங்க குட்டிகள் நாங்கள் எல்லாம். We are lion cubs. இன்னும் சோர்ந்து இன்னும் இப்படி சந்தேகப்படுறீங்களா? நாங்கள் எல்லாரும் சிங்க குட்டிகள் தான். We are யூதராஜ all lion சிங்கத்தின் cubs. பிள்ளைகள்டா நாங்க யாரு? You are children of a lion. ஆமென். Amen. அந்த சிங்கங்கள் எல்லாம் ஒரு 50 60 70 வயது தான் உயிரோட இருக்கு. Other lions will live till 50, 60 இந்த years. சிங்கங்கள் எல்லாம் நித்திய காலமாக But us பரலோகத்திலே. as lions will live eternally. விசுவாசிக்கிறீங்களா? How many of you believe that? விசுவாசிச்சா தான் பரலோகத்துக்கு போவீங்க. If you believe that, you'll make it to heaven. ஆமென். இந்த நாளில் நாங்கள் வார்த்தையை தியானிப்போம். So மிக let's வேகமாக meditate on the மிக word சுருக்கமாக today. நாங்கள் வார்த்தையை தியானிப்போம். மத்தேயு 18:20 சகோதரி மைக் எடுத்துட்டீங்களா? Let's read Matthew chapter 18 verse 20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். For where ஆமென். 2 or 3 come together in my name, there I am with them. அழகா கேளுங்க பிள்ளைகளே, தேவன் 2 பேராக நாங்கள் ஜெபித்து வெற்றி வாழ்க்கை வாழணும் என்று நினைக்கிறார். So God wants us to live a victorious life with just 2 or 3 people. இது பாருங்க, யார் கொடுத்த வார்த்தை? So who are these words given to? அந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து கொடுத்த வார்த்தை. Jesus Christ gave us these words. அப்ப நாங்கள் இணைந்து 2 பேராக ஜெபிக்கும் போது So when we gather in 2 or 3, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். God can do great things. நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஜெபித்து நாங்கள் ஒவ்வொரு காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். When 2 or 3 people come together and pray, big அது things can happen. குடும்பங்களா இருந்தாலும் சரிதான், Whether it's within your family சபைகளில் இருந்தாலும் or whether சரிதான், it's within your church. எந்த காரியமாக இருந்தாலும் Whatever it is, எங்களுடைய வீடுகளில் வாங்குறதோ அல்லது ஒரு பிள்ளைண்ட படிப்புகளோ பிள்ளைண்ட எதிர்கால வாழ்க்கை காரியங்களோ whether it's buying a house or for your children's studies or for your child's இருவர் future. இணைந்து நாங்கள் ஜெபித்து வெற்றிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். When 2 pray, victory can என்றால் occur. தேவன் இதை விரும்புகிறார். Because this is what God wants us to 2 do. பேர் ஜெபிக்கும் போது அங்கு வெற்றிகளை தான். வேதத்தில் நீங்க எவ்வளவு வசனங்கள் இருக்கு, 2 பேர் ஜெபித்து தான் காரியங்களை. If you look into the Bible, there are many occasions where 2 people pray and great things happen. இன்றைக்கு பார்த்தால் பாருங்க, இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளைகள், So children that have known God, கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணைப்பில்லை. there is no unity in a சபைக்கு husband or போகிறார்கள், wife. எல்லாம் கூடியளவு சபையில் இதில் நடக்கிறது. This happens in many churches. அழகா கேளுங்க, நல்ல கண்ணை திறந்து காதலை திறந்து கேளுங்க. Listen carefully. சோர்வுக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்காங்க. Don't give in to இது laziness. தேவனுடைய வார்த்தை. நாங்கள் இன்றையிலிருந்து ஒரு முடிவெடுக்கணும். நாங்கள் கணவன் மனைவி பிள்ளைகளோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும். Let's make a decision today that you're going to pray with your husband, your wife and your children. நாங்கள் 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜெபிக்கும் போது When 2 or 3 come together and ஆண்டவர் pray, பெரிய காரியங்களை செய்வார். God is able to do great things. இங்கே பாருங்க, கணவன் ஒரு தூண், So you see, the husband is a pillar மனைவி ஒரு தூண். and the wife is also a pillar. என்னத்துக்கு? இணைந்து ஜெபிப்பதற்கு. But this is for coming together in ஆனால் prayer. கூடிய அளவுக்கு கணவன் மனைவியாக எல்லா இடமும் போவார்கள். Mostly husbands and wives go நல்லது. everywhere எல்லாத்தையும் இந்த together. உலகத்துக்கு நாங்கள் வாழ்றோம், இணைந்து தான் செய்ய And வேண்டும். that's good to go out together and do things. கணவன் மனைவி கலந்து ஆலோசித்து தான் ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். And it's good to do all things as a husband and wife talking together. அதை விட முக்கியம், But what's more important than that கணவன் மனைவியர் இணைந்து ஜெபிக்க வேண்டும். is that a husband and wife should pray together. என்ன யோசிக்கிறீங்க? எங்களை புருஷன் வேற எப்படி கூப்பிடுறது? சபைக்கே வாராங்கள் இல்ல, இணைந்து ஜெபிக்கிற காரியம் ஒரு காரியமா? You may think, how is my தெரியுது. husband going to pray with me if he doesn't come to எனக்கும் church? தெரியுது. அதை விட அந்த தேவனுக்கு உங்களுடைய நிலைமை I எல்லாம் am தெரியும். fully aware of that, but God is also aware of your situation. கணவன்மாரோட நாங்கள் இணைந்து ஜெபிக்க முடியாவிட்டாலும் நாங்கள்
சபையோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும். If you cannot pray with your husband, you have to join with your church. தேவன் and வந்து இரண்டு பேராக ஜெபியுங்கள் தான் ஆண்டவர் pray. சொல்லியிருக்கிறார். Because God has told us to pray with 2 or 3 people. இது நான் என்னுடைய வாயால் சொல்லவில்லை, தேவன் தன்னுடைய வாயால் சொன்ன வசனம். This is not something that I have said, but this is something that the Lord is saying. பாருங்க லூக்கா 10 பாருங்க, அதுல So எங்க if you எல்லாம் look at Luke chapter 10, ரெண்டு பேரை அனுப்பியிருக்கிறாங்க. நாங்க சுருக்கமாக நிறைய வசனங்கள் இருக்குது. நீங்க வார்த்தைகள் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள்னா புதிய ஏற்பாடுகளில் வந்து கூடிகளுக்கு 2 பேராக அந்த ஜெபித்த if you look காரியங்கள். into the Bible, if you look at the New Testament, there's so many verses that say that 2 people should join in prayer. 10 வாசிங்க நல்ல சத்தம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். பாத்தீங்களா? After this, the Lord appointed 72 others and sent them 2 by 2 ahead of him to every town and place where he was about to go. தேவன் 2 பேராக செய்கிற காரியத்தை விரும்புகிறார். God likes when 2 people do things together. விசேஷமாக நாங்க ஒரு பிசாசை கலைக்க வேண்டும் என்றால் 2 பேராக போக வேண்டும். If you really want to fight against the devil, 2 of இவ்வளவு you must go இடங்கள்ல together. தேவன் அதை சொல்லி இருக்கிறார். Because that is what the Lord has said. பாருங்க இவளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து 70 பேரை தேர்ந்தெடுத்து So he appointed 72 others 2 பேராக அனுப்பினார். and he sent them 2 by 2. இல்லையா? அந்த 2 பேர் இணைந்து நாங்கள் செய்யும்போது தேவன் அதை ஆசீர்வதிக்கிற When 2 தெய்வமாக. people come together, God is a God that can bless. அதுக்காக நீங்க நினைக்க கூடாது 2 பேர் இப்ப இன்னொரு ஆள் விராட்டி நாங்க பேசாம இருக்கிறதாண்டு. So it doesn't mean just because 2 haven't come, அப்படி you can நினைக்க just கூடாது. stay still. நீங்க தனியே ஜெபிங்க. ஆனா கூடியளவுக்கு You 2 should பேரோட pray by yourselves as well. இன்னும் உங்களை குடும்பத்தை கட்டி எழுப்புறதுக்கு கணவன் மனைவியாக இணைந்து ஜெபிங்க. But if you want to build your family more, you have to pray as a husband and wife. பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிங்க. You have to pray with your children. நான் இந்த வேளையில் நான் உண்மையிலே என்னுடைய மனைவிக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். This is something I have to thank my wife for. ஆரம்பத்தில் நாங்கள் ஆம்பளைகள் எல்லாரும் அப்படித்தான் சபைக்கு போகும்போது அதில் போய் நிற்கிறதே பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும். In the beginning, all men must have done this, அதுல but just going to church was a big thing. அதில் மனைவிமார் கூப்பிட்டு ஜெபிக்கா இன்னும் சோம்பரித்தனம் தான். But when your wife calls you to pray, you'll feel even more என்னாலும் lazy எனக்கு to இந்த do it. மனைவி சொல்லுவார்கள் நாங்கள் ஜெபிக்கப்பா எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். But my wife would always say, when we pray together, God can நான் bless us. அப்பவே இருந்து என்னை தாழ்த்தி என்னுடைய மனைவியோடு நிற்பேன். And from then on, I've been praying with my wife. ஆண்டவர் அப்படி நாங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் கணவன் பெறாவிட்டாலும் உங்கள் பிள்ளைகளோட இணைந்து ஜெபியுங்கள். So even if your husband doesn't come, pray with நீங்க your children. ஜெபிக்கல வந்து சபையாரோட இணைந்து ஜெபிக்கும் போது உங்களோட இணையாத கணவன்மாரெல்லாம் வந்து இணையற அளவுக்கு When you ஆண்டவர் pray with your church, your husbands that aren't able to pray with you will soon come and pray. எத்தனை பேர் கணவன் மனைவியாக வருகிறார்கள் ஜெபிக்கிறார்கள். Because many people come as a husband and wife and they pray together. சில பேர் கணவன் மேல கயிறு கட்டி தான் இழுக்க வேண்டியா இருக்கு. But for some husbands you have to tie them to a rope and pull them இல்ல to சபையில church. இது நடக்கிற காரியம் தான். This is something that happens in every என்னாலும் church. அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர்கள் உங்களை அனுப்புகிறார்கள். But let's thank the Lord that your husbands are sending you here. விரைவில் அவர்களை ஆண்டவர் இங்கே அனுப்புவார். ஆமென். But one day God will bring them as well. அப்ப 2 பேர் நாங்கள் பல பேர் சேர்ந்து ஜெபிக்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். So God really wants 2 or more people to pray அவர் together. ஜெபங்களை குறித்து உங்களுக்கு எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்னும் இடத்துல அவர் சொல்லி He இருக்கிறார். has also said in the Bible many places on how we should இந்த pray. வசனத்திற்கு வாசிங்க அம்மா. மத்தேயு 6:9. Let's read Matthew chapter 6 verse 9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. This then is how you should pray. Our Father in heaven, hallowed be your name. பாத்தீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. என் பிதாவையா எங்கள் பிதாவையா? எங்கள். அழகா சொல்லுங்க. என்ன எங்கள். Does it say mine or our திருப்பி Father? கேக்குறேன். என்ன எங்கள். வசனம் அப்படியே சொல்லுது. எங்கள் பிதாவே. நீங்களுக்கு பாசிங்க என்ன எங்கள் இருக்கா? What does the Bible say? My Father or our உங்களோட Father? பைபிளை பாருங்க. What does your Bible say? என்னண்டு இருக்கா? எங்கள். Does it say mine or our? புரியுதா இப்ப புரியுதா? Are you understanding now? என்னண்டா அது நான் எனக்காக ஜெபிக்கிறேன்.
If it's mine, it means எங்கள் I'm praying for பிதாவே என்றால் myself. நாங்கள் 2 பேர் இன்னும் பல பேர். But if it says our, that means we have to Amen. join together and அப்ப pray. ஆண்டவர் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறது தான் ஆண்டவர் தெய்வம் விரும்புகிறார். So God really wants us to join together in prayer. இதே பாருங்க ரெண்டு பேராக நீங்க வேதத்துல பார்த்தீர்கள்னா 2 பேராக போய் ஜெபித்தார்கள், அங்கு வெற்றிகள் தான் கண்டிருக்கிறார். So if you look in the Bible, you can see so many victorious things when 2 people பவுலும் gather in prayer. சீலாவும் வந்து சிறையில் இருக்கும்போது ஜெபித்தார்கள். Just as Paul and Silas prayed in jail, இணைந்து ஜெபித்தார்கள். they prayed together. ஆண்டவர் என்ன செய்தார்? What did God do? சிறை கதவெல்லாம் உடைத்தெறிந்தார். He broke the chains in the அதே prison. மாதிரி பேதுரும் ஜோவான் பேதுரு And for example, John and Peter. நீங்க தடவை வாசி பாருங்க, அப்படி ரெண்டு பேரா போனதை தான் நீங்க பாப்பீங்க. If you look into the Bible, you can see they அங்க go 2 by 2. அவர்கள் 2 பேரும் போய் ஜெபித்தார்கள். They both went and prayed. முடவன் எழும்பி நடந்தான். And the paralyzed got இல்லையா? up and walked. அப்ப பாருங்க, தேவனே அதை விரும்புகிறார். So you see, God likes this. நாங்கள் 2 பேராக ஜெபிக்க வேண்டும். When we pray together, 2 பேராக நாங்கள் ஊழியம் செய்ய when வேண்டும். we do ministry as 2, 2 பேராக நாங்கள் போய் தேவனுடைய காரியங்களை செய்ய வேண்டும். and when you do things in Christ as 2. ஆமென். Amen. இன்னும் நாங்கள் சபையாராக நாங்கள் இணைந்து ஜெபிக்க வேண்டும். So we must also pray together as a அன்பான church. பிள்ளைகளே, தேவன் துக்கப்படுறார். நீங்க சபையில் உள்ள பிள்ளைகள் எல்லா கூடிய அளவுக்கு எல்லா காரியங்களும் நீங்கள் இணைய வேண்டும். So as children of God within your church, you must join everything and pray together. காலையில இணைந்து எவ்வளவு பேர் ஜெபிக்கிறார்கள். There's so many of you that join our ஆனா morning அந்த prayers. ஜெபங்களை கேட்கிறார் தேவன். But God is listening to our Amen. prayers. Amen. அந்த ஜெபங்களை கேட்டு பெரிய காரியங்களை செய்கிறார். He hears our prayers and he is a God that சில does பேருக்கு great காலையில வர things. முடியாதான் கஷ்டம், எங்களை தேவனுக்கும் எல்லாம் தெரியும், நாங்களும் அறிவோம். Some people may not be able to join and God is fully aware of that. வேற காரியங்கள் நீங்கள் இணையலாம். But you can join other things as well. தொடர்ந்து எல்லா காரியங்களையும் நீங்கள் இணைய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. I'm not saying continuously என்றால் join every meeting நாங்கள் that இந்த we have, பூமியில் தான் வாழுகிறோம், because we do live on this earth இந்த பூமியில் தான் ஓடுகிறோம். and we do run on this earth. ஆனபடியால் நாங்கள் வந்து கூடிய அளவுக்கு நேரம் கிடைக்கும் போது, So when you have the time, நாங்கள் வேலைக்கு போறவர்களுக்கு கஷ்டம், it may be hard if you're going சில to பேர் work, வேலைத்தரத்திலிருந்தும் ஜெபிக்கிறார்கள், but some of you do join from ஆனால் work. சில பேர் வேலைகளுக்கு போய் ஜெபிக்க முடியாது. But I know that some of you cannot join ஆனபடியா prayers அன்பான at work. பிள்ளைகளே, தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியுங்க. So that's why I want you to obey God. கணவன் மனைவி இணையுங்க. Husband and wife join together. நீங்க என்னதான் தலைகளா நின்றாலும் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் நின்றீங்கண்டா எங்களோட குடும்ப வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை காண If முடியாது. you're separated from your husband, or இல்ல உங்களோட if you're not புருஷன்மார் உங்களுக்கு together, God won't bless your family. தாறுமாறானண்டா நீங்கள் சபையாரோட இணைந்து ஜெபிக்கலாம். Because if that's the cause, நீங்க then you எந்த can join சபையில with your church இருக்கிறீர்களோ and அந்த pray. சபையிலிருந்து இணைந்து ஜெபிப்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். Whatever church you are in, நீங்கள் God wants you சபையோடு to join இணையாமல் that நீங்கள் அப்படி church and செய்யவில்லை, pray. நீங்கள் அப்படி செய்யவில்லை, ஆனால் சபையோடு இணைந்து ஜெபிக்காமல் நீங்கள் அங்கும் இங்கும் ஜெபிப்பீர்கள்னா தேவன் கையை விட்டுருவார். But if you do not join with your church and ஏன்னா pray, தேவன் but you சபையை pray, குறித்து மிகவும் வாஞ்சியாக சொல்றார். because God has called you to pray ஒரு in the மேய்ப்பன் church. என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சபை என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு விசுவாச பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் அந்த He சபை. has shown you how to be a believer and how to follow the leader in the church. ஏன்னா நீங்க வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஜெபித்தாலும் சபையாரோடு இணைந்து ஜெபிக்கும் போதுதான் உங்களுடைய திருச்சபையிலிருந்து ஜெபிக்கும் போதுதான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Because when you join in prayer with your church, God is able to bless. நீங்க பாருங்க, இன்றைக்கு எத்தனை பேர் கணவன்மார் இன்றைக்கு வந்து ஆண்டவர் அறிந்தும் அறியாத மாதிரி வாழுகிறார்கள். There's so many husbands that accept Christ but live a life that is not. சில பேர் இவ்வளவு இப்படிப்பட்ட சிறை இருப்புகளில் இருக்கிறார்கள். But so many people are in strongholds. இந்த சிறை இருப்பை உடைக்க வேண்டும் என்றால் If you want to break this பாருங்க, stronghold, நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், உபவாசத்தில் ஜெபிக்கிறோம், you see we pray in fasting prayers and other meetings. ராவுலிப்பில் ஜெபிக்கிறோம், We pray in night prayers காலையில ஜெபிக்கிறோம். and we pray in the ஆனா morning. சில காரியத்துக்கு வர முடியாதவர்கள் மாறி மாறி வருகிறார்கள். சில காரியங்கள் வராதவர்கள் So some people that cannot attend certain ones, they join others. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு உரிய நேரங்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து ஜெபிக்கும் போது தேவன்
பெரிய காரியங்களை So I செய்வார். want each and every single one of you to set some time apart and join whenever you can. குடும்பங்கள் ஜெபிக்க வேண்டும், Families should pray together. கணவன் மனைவி இணைந்து ஜெபிக்க And வேண்டும், husbands and wives should unite and அதோடு pray. சபையாராக நாங்கள் இணைந்து And ஜெபிக்க most வேண்டும். importantly, we should pray as a church. நாங்கள் இணைந்து ஜெபிக்கும் போது Because when we come together and gather and எல்லோருடைய pray, கணவனையும் ஆண்டவர் கொண்டு வருவார். God will bring all of your husbands to church. நாங்க வாராரு இல்லையென்றால் If you say that he is not coming, நாங்க புள்ள it's something that we're doing. நாங்க முன்மாரியாக சபையில இருந்தோமென்றால் When we put church first சபைக்கு and நாங்கள் pray, முதலிடம் கொடுத்து சபையாரோடு இணைந்து ஜெபிப்போம் என்றால் and when you join together with your உங்களோட church and கணவன் pray for that, தூர நின்றாலும் மாத்துவார், God can change your husband. கிட்ட இருந்து மாறாம இருந்தாலும் ஆண்டவர் மாத்துவார். And God can change நீங்க your பாருங்க, husband. கணவன் ஒரு தூண், மனைவி ஒரு தூண். The wife is a pillar and the husband is a உண்மையில pillar. ஆண்டவருக்கு வாழ்றதுல அது ஒரு வீண். நீங்க ஒருமனப்பட வேண்டும். முதலாவது You must come and unite together. கணவன் மேல் அப்படித்தான் இருப்பார்கள். Husbands may be a certain way. நான் செய்யாத காரியத்தை எந்த கணவரும் செய்ய போறதில்லை. நான் சொல்றேன். I'm openly saying there's not one thing your husbands may அப்படி have இந்த done to ஆண்டவர் you என்னை that I அழைத்து haven't done. இந்த பாருங்க, அவருடைய சமூகத்திலே வைத்திருக்கிறார். But that's how God changed me and brought me here. உங்களுடைய கணவன் மேல எல்லாரையும் தேவன் கொண்டு வர, உங்களுடைய அத்தனை பேருடைய கணவன் மேலையும் கொண்டு வர தேவனுக்கு லேசான காரியம். It is simple for the Lord to bring your ஏனால் husband நான் to church. என்னை வைத்துத்தான் நான் சொல்லுகிறேன். Because I'm using myself as an example to you all. நானே ஆண்டவருக்கு ஆச்சரியப்பட்டு இவ்வளவு தூரம் நன்றி சொல்லியிருக்கேன். I was even shocked myself about how God has brought me this far. தெரியாதவர்களாம் நன்றால் நான் வளமையாக நான் சொன்ன காரியம்தான். This is something that I have said தங்கை மனைவி before. எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய சிநேகிதர்கள் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள். So many of my friends, close friends, have passed away. இன்றைக்கு பாருங்க, தேவன் கிருபையால் எங்களை மீட்டெடுத்து But by the grace of God, He has எங்களை saved அவருடைய me. சமூகத்தில் வைத்திருக்கிறார். And He has kept me in His presence. இவ்வளத்துக்கும் அந்த காரணம் மனைவிமார் சபைக்கு முன்னுரிமை And கொடுத்தார். that's the reason, because wives have put நீங்க the அன்பான church பிள்ளைகளே, first. நீங்க யாரையும் தான் நீங்கள் கணவன் மேலே நீங்க கூட்ட ஏண்டா நான் அனுபவிச்சேன். நீங்க முன்மாரியா இருங்க சபை. You have to be an example. அதே மாதிரி மனைவி மேல் தூரண்டா கணவன் மேல் முன்மாரியா நில்லுங்க. And if the wife is set far, husbands should be இணைந்து gathering in ஜெபிங்க. church. இந்த கட்டெல்லாத்தையும் ஆண்டவர் உடைத்து And சபைக்கு God அழைத்து can break all these chains within the family. எப்படிப்பட்ட பிடியில் அவர்கள் அகப்பட்டிருந்தாலும் Whatever stronghold is attached to them, விடுதலை பண்ண முடியாத காரியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். God can deliver the things that cannot be delivered. அவர்கள் மத கட்டின் பிடியில் இருக்கலாம், Whether it's a stronghold in religious, அல்லது என்னென்ன தேவனுக்கு என்னென்ன அருவருப்பான காரியங்கள் இருக்கோ அந்த பிடியில் இருக்கலாம். or they could be in a stronghold that something that God does not like. எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கிற தெய்வமாக But இருக்கிறார். God is a God that can break all things. சகோதரிமாரே, உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து அற்புதம் தேவையா? If you want God to do a miracle உங்கள் in your குடும்பம் life, செழித்து வளர வேண்டுமா? if you want your family to உங்களுடைய சந்ததி flourish, செழிக்க வேண்டுமா? if you want your generation to flourish, நீங்கள் பெண்கள் முன்னுரிமை கொடுங்கள். women must put the church பெண்கள் first. ஊழியங்கள் எவ்வளவு வேதங்களை பார்த்தால் எப்படி எல்லாம் முன்மாதிரியாக நின்றிருக்கிறார். You can see that in the Bible, so many women are an கஷ்டம்தான். example. ஆண்களை மீட்டெடுத்து ஏண்டா அவர்கள் வருவதெண்டா பெரிய கஷ்டம்தான், போராட்டம் தான். Because it is hard for husbands to come to the உங்களுடைய church. வேதனை கண்ணீர் எல்லாம் தேவனுக்கு தெரியும். But God knows all your tears ஆனா and your நீங்க sorrows. வைராக்கியமா இருங்க. But if you stay strong, என்ன சௌரி ஓகே மசி எல்லாரும் தான் நீங்கள் வருகிறீங்க, ஜெபிக்கிறீங்க. என்ன நாங்கள் வாஞ்சாக ஜெபிக்கும் போது when you pray with that faithfulness, சபையார் இணைந்து ஜெபிக்கும் போது when you pray as a church, சபையில பெரிய காரியத்தை ஆண்டவர் நடத்துவார். God can do great big things. Amen. எல்லா விதமான தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். God can meet every single need that you have. நாங்கள் பாருங்க, இணைந்து ஜெபித்தோம், ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். இதுல எத்தனை பேர் இருக்கிறீங்க? You can see when we join together and pray, God does so இன்னும் many miracles, and you are இன்னும் all தேவன் an செய்யத்தான் example. போகிறார். And God is going to continue to do more for us. இல்லையா? Amen. நீங்க ஜெபிக்கிறீங்க, நாங்கள் என்னது கண்டு கேட்காங்க. அப்ப நாங்களும் சாப்பிட்றோம், நீங்க ஏன் சாப்பிட்றீங்கன்னு நானும் கேட்க வேண்டி வரும். தேவன் கேட்பேன். புரியுதானே? நீங்க வந்து ஜெபிக்க வேண்டும். You have to pray நீங்க yourself. ஜெபிக்கிறீங்கனே. You can't just not pray because we are praying நாங்கள் for நேரத்தை you. வீணாக்குவான், நாங்க வீட்டை இருக்கிறோம். And don't think I'm wasting my time, I might just அன்பான stay at சௌரிகளை home. யாரும் தப்பா நினைக்க தெரியுது.
உங்களுக்கு தேவைகள், வேலைகள், காரியங்கள் அப்பப்போது நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். தேவன் என்று எங்களுக்கு ஒரே ஒரு காரியம், அந்த தெய்வம் தான். Because I understand that you might have work or other things to do, but அத்தனை- one thing we must hold on to is God. அத்தனை சிறையிருப்பையும் ஆண்டவர் மாற்றுவார். நாங்கள் சபையாராக இணைந்து Because when ஜெபிக்கும்போது we pray as a church and believe that நாங்கள் இப்ப God அப்படி can change things, He கண்டு will. கொண்டு நாங்கள் கண்டு கொண்டு வருகிறோம் Because காரியங்கள் we எல்லாம். have seen things one by one. பாருங்க, Those பேதுரு things happen. சிறையில் இருந்தபோது So you can see when they were in prison, சபையார் கூடி ஜெபித்தார்கள். they joined as a church and prayed. பாருங்க, அப்போஸ்தலர் 12:5 யாரு at the book of சபையாராக Acts. கூடி ஜெபித்தார்கள். 12 verse 5. வாசிங்க சகோதரி. அப்படியே பேதுரு பாருங்க, சிறைச்சாலையிலே பாருங்க, வசனத்தை வாசி. அப்போஸ்தலர் 12:5 அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். So பாருங்க, Peter was kept in prison, but the church was earnestly praying to God. அந்த for him. அப்போஸ்தலர் 12:5 நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், சபையார் ஊக்கமாக ஜெபித்தார்கள். So if you look at the book of Acts, you can see that the church அது was praying for நல்ல Peter. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை வாசிச்சு பாருங்க. It's போனா அதை an நோட் பண்ணிட்டு interesting topic that அந்த I want you all to read தேவதூதன் at home. தேவதூதன் வந்து An angel of God எப்படி came, விடுதலை பண்றதுன்றதை அந்த and it ஆண்டவர் shows how Peter ஆண்டவர் was அதிலே delivered. எழுதியிருக்கிறார். And it was written how Peter அப்ப has நாங்கள் been delivered. சபையாராக ஜெபிக்கும் போது So when you pray as a church, எப்படிப்பட்ட ஜெயிலுக்கு இருக்கிறவர்கள் வெளியில் வருவார்கள். whatever எப்படிப்பட்ட type of jail anyone is in, எப்படிப்பட்ட God சிறை can bring இருப்பாக them out. இருந்தாலும் Whatever stronghold they are in, whatever prison they are in, தேவன் God can விடுதலை bring ஆக்கி them கொண்டு out. வருவார். God can deliver them from அதற்கு that. நாங்கள் ஒன்று செய்ய வேண்டும். But we must நாங்கள் just do one சபையாராக விசுவாசத்தோடு ஜெபிக்க We வேண்டும். have to pray as a church with கரங்களை faith. தட்டும். விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது Yeah? தேவன் When காரியங்கள் we செய்வார். pray as a church with faith, மிக God இன்னும் can 2-3 do all நிமிடத்தில் things. நான் முடிக்கிறேன். I'm gonna மார்க்கு quickly 11:24 finish. வாசிங்க. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது எங்களுக்கு எல்லாவற்றையும் விசுவாசம் முதலாவதுமா நாங்கள் வருகிறோம், கலந்து கொண்டுட்டோம், ஓகே, ஊழியக்காரன் இன்னைக்கு கதைக்க மாட்டார், பேச மாட்டார், நாங்கள் ஓகே, தேவன் பார்ப்பார். நாங்கள் வந்து ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். So I'm going to speak about faith and how in Mark it says when we pray together with faith, God can change your எல்லாவற்றிலும் இருந்து situation. எங்களை காப்பார், God can protect you from all எல்லோரையும் things, விடுதலை ஆக்குவார், and He can deliver இந்த everyone, ஜனங்களை விடுதலை ஆக்குவார், and He can deliver everyone. எங்களுடைய கணவன்மாரை விடுதலை He ஆக்குவார். can ஆமென். deliver your husbands as well. இல்லையா? Amen. அப்ப ஒன்று விசுவாசம். பாருங்க, வாசிங்க So one 11:24. thing we have to have ஆதலால் is faith. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். Therefore I tell Amen. you, whatever you ask for in prayer, believe that you have received it and it will be yours. பாருங்க, மார்க்கு 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று. ஆமென்பா. அப்ப நாங்கள் சந்தேகப்படக்கூடாது, இது சரி வருமா, So we should not be doubtful if this is going to work இது சரி out. வரும். சில பேர் பாருங்க, அந்த விசுவாசிகள் இருப்பினும் There may be some believers, அப்படியா நாங்களும் மிக கவனம், ஆபத்து இது. and this could be a dangerous thing. அன்பான பிள்ளைகளே, அவிவிசுவாசி யார் தெரியுமா? வெளியில் உள்ளவங்கலாம் உலகத்தார். So there are people that are non-believers, அவிவிசுவாசி சபைக்கா இருப்பாங்க. but some believers that don't have faith are a part of the church. அதுவும் அந்த பிசாசு பக்கண்டு பெண்களுக்கான் பூந்துருவான். That can go into women. பூந்து இதங்க சரி வரும், சும்மா ஜெபிக்கணும். And the devil could make you think that prayer is not ஏதாவது going to சொல்லி work. உங்களை சபையை விட்டு வெளியில போற மாதிரி செய்து விட்டுருவாங்க. And the devil may say certain things மிக to make you ஜாக்கிரதையா go இருந்து away from கொள்ளுங்க. the church. தேவனுக்கு விரோதமா, சபைக்கு விரோதமாக, But anything that comes against God and against the church, ஊழியக்காரருக்கு விரோதமாக, அல்ல சபையில் உள்ள or பிள்ளைகளுக்கு against the ministers or விரோதமாக anyone in the church, யார் பேசுகிறார்களோ அவர்களோடு speaks மிக against கவனமாக that, நீங்க இருந்து கொள்ளுங்கள். just be very careful with those இங்க kind of எல்லாம் people. நான் இதுக்காக சொல்லி, அன்பான பிள்ளைகள் நான் எல்லோரும் You are all loving இந்த children here, இனி திரளாக எல்லாம் வருவார்கள். but I'm speaking about people வர that may come போகிறார்கள். into the church and disturb that. நானே எத்தனை நேரம் நான் சொற்பனங்களை பார்த்திருக்கிறேன். I have had many dreams, சில ஊழியக்காரரும் வந்து அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். and a few ministers have come and ஆண்டவர் spoken to me வாலிப about பிள்ளைகள் it. இருந்து எல்லாம் அள்ளி கொண்டு And God is going to bring more youth to our church. எல்லாரையும் கழுவ போற, பரிசுத்தப்படுத்த And He's போற. going to purify all of அதனுடைய us. நாங்கள் விசுவாசித்து So that's ஜெபிப்போம். why when we pray with faith,
தேவன் பெரிய காரியங்களை God can do செய்வார். great things. எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தெய்வமா. And He is a God that will listen to சங்கீதம் your 6:9 prayers. வாசிங்க. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஆமென். The Lord has heard my cry for mercy. The நாங்கள் Lord விசுவாசத்தோடு accepts my இருக்கும்போது prayer. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். When we have faith, God can do great things for us. இன்றிலிருந்து முடிவெடுக்கிறீர்களா So நீங்கள்? let's make a decision from today onwards. சில பேருக்கு கணவன் மேல கயிறு கட்டி இழுத்து கொண்டு வந்து வச்சிருக்கலாம். Some of you may bring your husbands. இதுல பேர்களை சொல்வது சரியில்லை. I'm not going to name names. சில பேருக்கு கயிறு கட்டி இழுக்கல என்ற கத்தி எடுப்பாங்க. Some of you are இந்த good அவங்க at எல்லாம் holding a rope against. பெரிய வாள் வீச்சு வீரங்கள். மனைவிமாரோட அந்த வாள் வீச்சை காட்டுவாங்க. ஆம்பளைல பாத்தீங்களா? மனைவிமாரோட அந்த வாள் வீச்சு. சிங்க குட்டிகள் இல்லை, அதெல்லாம் அசிங்க குட்டிகள். நீங்க பார்த்தீங்க மனைவிமாரோட பெரிய விளையாட்டு காட்டுவாங்க. Some people will play along with their wives. மனைவியாருக்கு முன்னுக்கு தான் கத்தி எடுப்பாங்க. And they may go against their wives. அதான் கர்த்தர் வந்து கத்தி எடுத்தார் என்றால் But if God அவ்வளவுதான். அதுக்கு முதல் உங்களோட கணவன் மாதிரி has a say, நீங்க ஜெபித்து மீட்டு எடுத்துட்டு வாங்க. தேவன் you தான் can pray for that and God will ஆண்டவர் save உங்களை them. நிறைவாக And ஆசீர்வதிப்பார். God will truly bless you. இந்த வேளையிலும் அறிவித்தலுக்காக நாங்கள் செவிகளை சாய்ப்போம். So we're going to go into announcements now.